Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம இது வரைக்கும் பார்க்காத ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்கவும் போகிறோம். அண்ட் எனக்கு தெரியும் நிறைய பேர் தம்ப்நெயில்ல இருக்கிற டைட்டிலை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. சேம் அதில் இருக்கிற மாதிரி தான் ஒரு உண்மை சம்பவமும் நடந்திருக்கு. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதமான உண்மை சம்பவம் எதனால் நடந்திருக்கு தெரியுமா? ஒரு பேய் படம் பார்த்ததுனால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது பேய் படம் பார்த்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அது என்ன ஏது நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபீல் பண்ணாரு, எதனால அந்த படத்தை பார்த்தாரு, ஃபைனலாக அந்த பேய் சம்பவத்திலேருந்து அவர் வெளியில் வந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலைங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அண்ட் இந்த இன்சிடென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒரு சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான படங்களை பேன் பண்ணியிருப்பாங்க, அதாவது தடை செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த படத்தில் ஆபாச காட்சிகள் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பேய் சம்பவம்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் மனசை ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில படங்கள் அந்த நாட்டை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்களை நிறைய ஊரில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதே போல தான் நம்ம இந்தியாவில் ஒரு சில படங்களும் தடை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் சென்டிபிட்டஸ். இதில் 2 பார்ட்டும் இருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக 2-3 தடவை வாந்தி எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த படத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைத்தியக்கார சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான்னா 3 பேரை கடத்துவான். அதில் ஐ திங்க் ஒரு பொண்ணு 2 பையனா இல்லை 2 பொண்ணு 1 பையனான்னு தெரியல. அவங்கள வச்சு ஒரு விதமான சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கே எனக்கே கொஞ்சம் நாக்கு கூசுது. அது முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் தயவு செஞ்சு சாப்பிடும்போது கேட்காதீங்க. டைரக்டா இந்த உண்மை சம்பவத்தோட இன்சிடென்ட்டோட அந்த நிமிஷத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இன்கேஸ் நீங்க சாப்பிடும்போது இதை கேட்டீங்கன்னா அப்புறம் ஏன் தான் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டி இருக்கு. இருந்தாலும் அந்த படத்தை எதனால தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகவே சொல்றேன். இப்போ அந்த கடத்தின 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 by 1 இப்போ ஒரு பையன் இருப்பான், அடுத்து 2 பொண்ணுங்க. ஸோ இவங்க 3 பேருமே நம்ம சின்ன வயசுல தவழ்ந்து நடப்போம்ல, முட்டிக்கால் அண்ட் கை பேலன்ஸ் பண்ணி தவழ்ந்து நடப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்க 3 பேர் 1 by 1 அப்படியே லைனா நிக்க வச்சு, இதில் ஃப்ரண்ட்ல ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் அடுத்து 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 2ஆவதா இருக்கிற அந்த பெண்ணுடைய வாய்ப்பகுதி என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த நபரோட ஆசன பகுதி, அதாவது மனித கழிவுலாம் வெளியேறும் பார்த்தீங்களா, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பகுதியில் அவங்க வாயை வச்சு தைச்சிருவாங்க. இப்போ 3ஆவது ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சேம் இப்போ இந்த 2ஆவதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆசன பகுதியில் இவங்க வாயை வச்சு தைச்சிருவாங்க. இதில் 1ஆவதா ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு அவர் சாப்பிடுவாரு, அதை செரிச்சு அந்த வெளியேற அந்த கழிவை 2ஆவதா இருக்கிற அவங்க வாய்க்குள்ள டைரக்டா போயிடும். சேம் இப்போ 2ஆவதா இருக்கிற இவங்க வயிற்றுக்குள்ள அது போய் ப்ராசஸ் ஆகி செரிச்சு 3ஆவதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாய்க்குள்ள டைரக்டா போயிடும். சொல்லும்போது எனக்கே அருவருப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் கொஞ்சம் அருவருப்பா தான் ஃபீல் பண்ணிருப்பீங்க. பொறுமையா இருங்க, இது வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இதே செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் சேம் ப்ராசஸ், சேம் மெத்தடு, எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் நடக்கும். சாதாரணமாக 3 பேரை கடத்தி இந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு வாந்தி வருது. இதே ஒரு பெரிய ஜெயிலில் கிட்டத்தட்ட 100கணக்கான ஆளுங்களை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட இந்த படத்தை உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் நம்ம இந்தியாவிலையும். அந்த 2ஆவதா இருக்கிற இன்னொரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஆண்ட்ரம், இல்லை வெறும் ஆண்ட்ரம். ஆல்ரெடி இந்த ஆண்ட்ரம் மூவியை பற்றி நம்ம பேக் டு ரீவைண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்போ, அதாவது 2020-2021 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட்
வியூஸ் சரியா போகல அப்படின்னு நானே டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த படத்தை ஷூட் பண்ணும்போதும் சரி, அந்த படத்தை ஷூட் பண்ணி ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, நிறைய அமானுஷமான விஷயங்களும் நடந்திருக்கு. சொல்லப்போனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் பார்க்கும்போது அந்த படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்களும் படம் பார்த்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த தியேட்டரே தீ பிடிச்சி எரிஞ்சு அந்த தியேட்டரில் இருக்கிற நிறைய பேர், சொல்லப்போனால் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் நிறைய அமானுஷமான உணர்வுகளை வந்து உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முன்னாடி சேம் இந்த படத்தையும் வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர், அவருடைய பேர் கரண், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஹியூமன் சென்டிபிட்டஸ் இந்த படத்தையும் பார்த்துருக்காரு. அண்ட் இந்த ஹாரர் படத்தை பார்த்து தியேட்டரில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆண்ட்ரம் அப்படின்ற ஒரு படத்தையும் பார்த்துருக்காரு. ஆனால் கரண் இவரோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற விஷயத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கணும், அண்ட் எனக்கு இந்த ஹாரரான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணுமோ இல்லை பேய்களை பார்க்கணுமோ அப்படின்லாம் ஆசை இல்லை. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்க அருவருப்பாக பார்க்குற விஷயத்த வந்து நான் சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் இவருக்கும் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த ஹியூமன் சென்டிபிட்டஸ் பார்ட் 2 வரைக்கும் இவரும் பார்த்துருக்காரு, ரொம்பவே சர்வசாதாரணமாக. இப்போ அந்த அமானுஷமான ஆண்ட்ரம் படத்தையும் தனியாக உட்காந்து வீட்லேயும் பார்க்குறாரு. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, என்னடா படம் இது, ரொம்பவே போர் அடிக்குது. நம்ம தமிழ் படத்தில் இருக்கிற அரண்மனை இந்த படத்தை பார்த்தா கூட இதில் ஒரு சில இடத்துல அப்படியே பக்குன்னு தூக்கி போடுற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. அண்டு பேயெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் இந்த படத்தில் பேயும் காணும், ஆனால் நம்மளை தூக்கி வாரி போடுற மாதிரி எந்த ஒரு ஜம்ஸ்காரியான விஷயமும் இல்லை. இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதாரணமாக சொல்ல போனால் ரொம்பவே போரிங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் அமானுஷமான உணர்வுலாம் இருந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த படத்தை ப்ளே பண்ண தேட்டரா ஃபுல்லாக எரிஞ்சு போய் அங்கே இருக்கிற மொத்த பேரும் இறந்துருக்காங்க அப்படின்னு இவருக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு தோன்ற விஷயம் போர் அடிக்குது அப்படின்றது மட்டும்தான். ஆனால் அந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்து முடிச்சு 1-2 நாளுக்குள்ள தான் அந்த ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தெரியாதனமாக இந்த படத்தை பார்த்துட்டோமோ அப்படின்னு ஒரு நாளும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த படம் பார்த்து முடிச்ச அடுத்த 2-3 நாளைக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த அமானுஷமான உணர்வோட ஆரம்பமே தொடங்குது. இப்படி கரண் இவரும் அன்னைக்கு நைட்டு படத்தை பார்த்து முடிக்கிறாரு. அண்ட் அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே அடுத்த நாள் அப்படின்னு சண்டே ஞாயிற்றுக்கிழமை வருது. அண்ட் கரண் இவருக்கும் ஒரு தம்பி இருக்காரு. அந்த சண்டே தம்பி வெளியிலையும் போயிட்டு இருக்காரு. அண்ட் அண்ணனான கரண் இவர் மட்டும்தான் வீட்லயும் இருந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த சண்டே மதியானத்துக்கு மேல கரண் இவரும் வெளியில போக வேண்டியது. ஆனா வெளியில கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சமயம் மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. என்னடா இது, மழை வருது, வெளியில போக முடியாது அப்படின்னு இவரும் வீட்லயே தான் இருந்துட்டு இருக்காரு. வீட்டுல வேற யாருமே இல்லை. வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. தம்பியும் வெளியில போயிட்டாரு. இவரும் மட்டும் தான் தனியா இருந்திருக்காரு. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டா இவருக்கும் தூக்கம் வருது. சரி மத்தியானம் தானே, தூக்கம் வருது பெரிய விஷயமா என்ன, கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு இவரும் படுத்து தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவருடைய கனவுல ஒரு பெண்ணும் வராங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் அமானுஷமாவும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பெண் கரண் இவங்க கிட்ட கொஞ்சம் தப்பாகவும் நடந்துக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றதை விட தப்பா நடந்துகிட்டும் இருக்காங்க. அது என்னன்னு விரிவா சொன்னா நிறைய பேர் முகம் சுழிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் கரண் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் அந்த 18+ விஷயத்த கொஞ்சம் குறைச்சி சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். இன்கேஸ் ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஆக்சுவலா அந்த கனவுல பாத்தீங்கன்னா அந்த அமானுஷ பெண் கரண் இவர் கூட உடலுறவும் வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த கரண் இவரால அப்படி தத்ரூபமா உணரவும் முடியுது. இந்த ஒரு விஷயம் கனவா இல்ல உண்மையிலேயே நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் கூட இவரால யூகிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்பவே தத்ரூபமா ஃபீல் ஆயிருக்கு. ஆனா ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இவரும் கொஞ்சம் முழிச்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு. ஆனா கரண் ஃபீல் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, இப்ப நம்மள ஒருத்தர் நார்மலா இப்படி தொட்டாங்கன்னா அந்த தொடுற விஷயத்தையும் அந்த தொட்டுட்டு கையை எடுக்கும் போது அந்த தொட்ட உணர்வு வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியில வரதுக்கு கொஞ்சம் ஒரு சில செகண்ட் ஆகும்ல, சேம் அந்த மாதிரி விஷயத்த கரண் இவரும் உணர்றாரு. இது மட்டும் இல்லாம உடல் ரீதியா அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்களை இவரும் உணர்றாரு அண்ட் லைவா பாக்குறாரு. அப்பதான் இவருக்கே தெரியுது இல்ல இது கனவு இல்ல, உண்மையிலே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அண்ட் எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு அவரும் ரொம்பவே யோசிக்க, சரி வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் வந்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா
பூட்டன கதவு பூட்டனபடி தான் இருக்கு. அண்ட் கரண் இவரோட பர்மிஷன் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள மனிதர்கள் அப்படின்னு யாராலையும் உள்ள வர முடியாது. அது 100% இவரால உணரவும் முடியுது. ஏன்னா எல்லாமே லாக் பண்ணி தான் இருக்கு. இருந்தாலும் கரண் இவரும் சரி இது எல்லாமே கனவா தான் இருக்கும், நம்ம இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு இவரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு. அதுக்கப்புறம் கரண் அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்து இவருக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் டேய் இப்போ நீ ரீசெண்டா நிறைய ஹாரர் மூவிலாம் பார்த்துட்டு இருக்குல்ல, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, ஒன்றும் இல்லை ரிலாக்ஸா வீடு அப்படின்னு சொல்ல இந்த ஒரு விஷயத்த கேட்ட கரண் இவருக்கும் கொஞ்சம் மன நிறைவாகுது, கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு. சரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு. இப்படியே கரண் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கும் வராரு. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்படியே நடுராத்திரி ஒரு 2:30 மணி போல திடீர்னு கரண் இவருக்கும் முழிப்பு வருது. அப்படி முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ரிலாக்ஸா உட்காந்துட்டும் இருக்காரு. அப்படி உட்காந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவருடைய ரூம்ல கரண் இவருடைய லவ் பண்ண பொண்ணும் வராங்க. அப்படி வந்த கரணோட லவ்வர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண, ஏன் பிரேக்கப் பண்ண, நான் உன்னதான் சின்சியரா லவ் பண்ணேன், உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லி கரண் இவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கரண் இவரையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஏன் பிரேக்கப் பண்ணிட்டு போன அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல கரண் இவருக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு தெரியல. கரண் இவரும் அவருடைய முன்னாள் காதலியை பார்த்து அப்படியே தகச்சு போய் வாயடைச்சு நிக்கிறாரு. ஆனா எதிர்க்க இருக்கிற அவங்க காதலி அப்படியே அழுதுட்டே வந்து கரண் இவரை கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சது மட்டும் இல்லாம கரண் அவருக்கு ஒரு ஆசை முத்தமும் கொடுக்குறாங்க. ஆனா இங்க தூக்கத்தில் முடிச்சிருக்கிற கரண் இவருக்கு இங்க நடக்கிற விஷயத்த யூகிக்க கூட முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை நான் பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, இத்தனை நாள் எந்த கான்டாக்டுமே இல்லை, ஆனா இப்போ நடுராத்திரி எப்படி இவ வீட்டுக்குள்ள வந்தா, அண்ட் வந்தது மட்டும் இல்லாம ஏன் ரூம்குள்ள எப்படி வந்தா அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்க அவங்க காதலே அப்படியே கிட்ட வந்து ஆசை மொத்தமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது தான் கரண் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அது என்னன்னா, கரண் இவருடைய ரூம்ல முகம் பார்க்குற கண்ணாடியா இருந்துட்டு இருக்கு. அப்படி அவங்க முன்னாள் காதலியா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவங்க ஆசை மொத்தமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவர் எதிர்ச்சியா அந்த கண்ணாடிய அப்படி பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் கரண் இவருக்கும் தெரியுது, இங்க நிக்கிறது உண்மையிலேயே இவருடைய முன்னாள் காதலியே கிடையாது, அதுக்கு பதிலா இங்க வந்திருக்கிறது ஒரு பேய் அப்படின்னு. அது பேய் அப்படின்னு சொல்றதை விட அதுக்கு ஒரு பேரும் சொல்லியிருக்காரு. அந்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்யூபை டீமன், அதாவது செக்ஸ் டீமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பர்டிகுலர் பேரு கரண் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண் இவருக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா இந்த பேய்களை பத்தி, இந்த தடை செய்யப்பட்ட படம், அதுல இருக்கிற ஒரு சில மர்மங்களை பத்தி இவரும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதன் மூலியமா தான் இவருக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அப்படிப்பட்ட இந்த செக்ஸ் டீமன் தான் இப்போ தன்னுடைய முன்னாள் காதலி உருவத்துல இங்க வந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்போ நம்ம கனவுல ஒரு பெண் நம்ம கூட ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போதான் கரண் இவருக்கும் புரிய வருது. இப்போ அப்படிப்பட்ட செக்ஸ் டீமன் தான் கரண் இவருடைய முன்னாள் காதலி உருவத்தில் வந்து இவரையும் கட்டி பிடிச்சி இவருக்கு மொத்தமும் கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயம் இவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் கரண் அந்த சமயம் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு நடக்கிறதுக்கு நான் இப்பவே செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கரண் அந்த சமயம் ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லலை, கரண் அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கரண் இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அப்படி பொறுமையாக முழிச்சு பார்க்கும்போது மணி 3 ஆயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் அந்த செக்ஸ் டீமன் நம்ம கரண் இவர்கிட்ட நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறத இவரால் ஓரளவுக்கு உணரவும் முடிஞ்சிருக்கு. இவர் கண் விழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது அதுக்கான தடயங்கள் இவருடைய உடம்புல நிறைய இடத்துல இருக்கிறதையும் இவர் பார்த்துருக்காரு. அப்படி அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சேம் அதே உருவம் இப்போ வந்து கரண் இவருடைய நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து இவருடைய கழுத்தையும் சரி இவரோட தலையும் பிடிச்சி இழுத்து தரையில் அடிச்சது மட்டும் இல்லாம இவருடைய கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு அந்த இரவுல. ஆனா அந்த சமயம் கரண் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த மரணப்பிடியில இருந்து எப்படியோ தப்பிச்சு இவரும் இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் ஓடிடுறாரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன், கரண் இவருடைய சொந்த ஊர் பெங்களூரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கரண் அண்ட் அவங்க தம்பி பெங்களூர்ல ஒரு இடத்துல தங்கி தான், ஒரு ரூம்ல பேச்சுலரா தங்கி தான் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கரண் இவரோட தம்பி நைட் ஷிஃப்ட் வேலைக்கும் போவாரு. அவர் வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகும். கரண் இவரு தனியாக தான்
படுத்துட்டு இருப்பாரு. இவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கரனோட தம்பியும் வருவாரு. இப்படிதான் 2 பேருமே மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது நைட் அப்படின்றதுனால கரண் அவருடைய தம்பியும் கிடையாது. கரண் இவரும் அந்த வீட்டை விட்டு அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு வெளியிலயும் ஓடிடுறாரு. அப்படி வெளியில ஓடின கரண் இவரும் ரொம்ப நேரமா வீட்டை விட்டு தள்ளி கொஞ்சம் தூரத்துல தான் நின்றுட்டும் இருக்காரு. பயத்துல வீட்டு கூட அவரால் போக முடியல. இப்ப நான் மறுபடியும் வீட்டுக்கு போனோம்னா அந்த உருவம் என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணுமா இல்ல திரும்பவும் ரூமுக்கு வந்துருமா அப்படின்னு ரொம்ப நேரமா அந்த இடத்துல நிக்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் உடல் அளவுல ரொம்பவே சோர்வான கரண் இவருக்கும் இல்ல இவ்வளவு நேரம் அந்த பேய் அங்க இருக்காது, நேரம் போயிட்டு இருக்கோம், நம்ம போவோம் அப்படின்னு இவரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திட்டு மறுபடியும் அவரோட ரூமுக்கும் வராரு. இப்போ அவரோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவரால் ஓரளவுக்கு உணர முடியுது. இதுக்கப்புறம் கதவு அண்ட் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா 2 ஜன்னல் மட்டும்தான் இருக்கு 2 சைடுமே. ஸோ அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இவரும் சைலண்டா படுத்துட்டு இருக்காரு. அப்படி சைலண்டா படுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜன்னலுக்கு அப்படியே ஓப்பனும் ஆகுது. ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாம அந்த ஜன்னலுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு உருவம் இவரை பாக்குற மாதிரியா இருக்கு. ஆரம்பத்துல கரண் இவருக்கும் இல்ல இது ஒரு இல்யூஷனா தான், இது ஒரு கற்பனையா தான் இருக்கும், கண்டிப்பா அந்த ஜன்னலுக்கு வெளியில வேற எதுவுமே இல்லை, ஜன்னல் கூட காத்துல தான் திறந்திருக்கு அப்படின்னு இவரும் நினைக்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் இவருக்கே புரியுது இது காத்துல திறக்கல, உண்மையிலே அந்த ஜன்னலுக்கு வெளியில அந்த ஆபாச பேய் தான் நிக்குது அப்படின்னு. இப்படி மாறி மாறி அந்த உருவம் இந்த ஜன்னல்ல இருந்து கொஞ்ச நேரம் பாக்குது, அதுக்கப்புறம் அந்த ஜன்னல்ல இருந்து அந்த மாதிரியும் பார்த்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த உருவம் வீட்டுக்குள்ள வரல, இவரை வெளில இருந்து தான் பயமுறுத்திட்டும் இருக்கு. ஒரு லெவல் வரைக்கும் கரண் இவருக்கும் பயம் அதிகமாகுது. ஆனா அந்த பயத்தோட சேர்ந்து ரொம்பவே டயர்டா இருக்காரு. அப்படியே அந்த டயர்லயே இவரை அறியாமலே தூங்கிட்டும் இருக்காரு. இப்படி விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கரண் இவரும் எந்திரிக்கிறாரு. அந்த எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஜன்னல் எல்லாமே ஓப்பன் தான் இருந்துட்டு இருக்கு. அது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கரண் இவருக்கும் உயிரே வருது, இப்பதான் நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் உணர்றாரு. சரி நம்ம வேலை கிளம்ப வேண்டியிருக்கு, போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இவரும் குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு இவரோட பைக் எடுத்துட்டு வேலைக்கும் கிளம்புறாரு. இப்படி பைக்ல போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிக்னலும் போட்டான். ஆனா அந்த ரூட்ல போயிட்டு இருக்கிற வண்டி முன்னாடி நின்று இருக்கு. கொஞ்சம் அந்த சமயம் பாத்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அண்ட் கரண் இவரும் அங்க சிக்னல் போட்டிருக்காங்க அண்ட் இங்க இருந்து வண்டியை பொறுமையா ஓட்டிட்டு போலாம், எப்படியா இருந்தாலும் கிரீன் போட்டு போறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு இவரும் வண்டியை ஒரு 20-30 ஸ்பீட்ல தான் இப்போ ஸ்லோவா ஓட்டிட்டும் வராரு. இப்படி வண்டியை ஸ்லோவா ஓட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கு அண்ட் மேடும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ரோடு ரொம்பவே நார்மலா நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ரோட்டுல இவர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இவரோட டயரு கீழே ஏதோ ஒன்று மாட்டின மாதிரி, அதாவது ஏதோ ஒரு நபர் மேல கரண் இவரும் வண்டியை ஏத்தி அப்படியே கீழே விழுந்து கொலாப்ஸ் ஆகுறாரு. இதுல இவரோட ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருது, அதாவது தோள்பட்டை இறக்கமும் ஏற்படுது. இதுக்கப்புறம் கரண் இவரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஷோல்டருக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஆஃபீஸ்லயும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ ஆஃபீஸ்லயும் லீவ் கொடுக்குறாங்க அண்ட் இவரு கூட வேலை பார்க்குற நண்பர்களும் இவரை வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு சேஃபா இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கரண் இவருக்கு ஆல்ரெடி ஷோல்டர் இவருக்கு டிஸ்லோகேட் ஆயிருக்கு அண்ட் மண்டையில அடிப்பட்டு தலை வீங்கியும் இருக்கு. வெறும் 20ல் போயிட்டு கீழே விழுந்ததுக்கு இவ்வளோ அடிப்படுமா அப்படின்னு இவருக்கு ஒன்றும் புரியல. இது மட்டும் இல்லாம என் டயர்ல மாட்டின விஷயம் என்ன, நான் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கூட செக் பண்ணி பார்த்தேன், அந்த இடம் ரொம்பவே சாதாரணமாக தான் இருந்தது, சின்ன லெவல்ல கூட பள்ளம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இது மேலே ஏறின மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்தது அண்ட் வண்டியும் மேலே ஏறினால்தான் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்தேன். இதெல்லாம் எதெல்லாம் நடந்திருக்கு, ஒருவேளை இதுக்கு காரணம் அந்த 60 மணா இருக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட்டும் வருது. இப்படியே மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டாம், பேசாம ரிலாக்ஸா அதனா படம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு கரண் இவரும் அன்னைக்கு நைட்டு சாதாரணமா லேப்டாப்ல படம் பார்க்குறாரு அண்ட் ஹெட்செட்லாம் கனெக்ட் பண்ணி காதுல ஹெட்செட்டை போட்டுட்டு தான் படம் பார்த்துட்டும் இருக்காரு. ஆனா படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவரை அறியாமலே கதி கலங்குற மாதிரி சொல்ல போனா இவருடைய பேண்ட்ல சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கர சம்பவமும் அப்போ நடந்திருக்கு. இப்படி கரண் இவரும் படம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இவருடைய காது கிட்ட யாரோ வந்து ஓ அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சத்தமும் கேட்டிருக்கு. அந்த சத்தத்துல பயங்கரமா பயந்தும் இருக்காரு. அண்ட் சைட்ல பார்க்கும்போது இவரோட ரூம்ல இருக்கிற 2 ஜன்னலுமே திறந்துதான் இருக்கு. அதுல ஒரு ஜன்னல் பக்கத்துல உட்காந்துதான் இவரும் லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஜன்னல் எப்பவுமே திறந்துதான் வச்சிருப்பாரு, ரொம்ப பயம் வந்தா மட்டும்தான் மூடி வைப்பாரு. அண்ட் இந்த சைட்ல இருக்கிற ஜன்னலும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஒருவேளை வெளியில இருந்து யாராச்சும் கத்திருக்காங்களோ அப்படின்னு இவரும் அவசரமா வெளியில போய் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ஜன்னல் பக்கத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அப்படி யாருமே இல்லாத போது இந்த ஒரு சத்தம் ஏன் காது கிட்ட எப்படி வந்திருக்கும், ஒருவேளை இந்த படத்துல அந்த மாதிரி கத்துற சத்தம் வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணியும் பார்க்குறாரு. ஆனா
அப்படிப்பட்ட சத்தம் அந்த படத்துல வரல. இதுக்கப்புறம் கரண் இவரும் எப்பா படமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சைலண்டா படுத்துக்கிறாரு. அந்த விடிஞ்சதுக்கு அப்புறம் கரண் இவருக்கும் ஆஃபீஸ்க்கு போற மூடும் இல்லை. அந்த கை வலியும் இருந்துட்டு தலையில அடிப்பட்ட வலியும் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு 2-3 நாள் லீவு கேட்கலாம் அப்படின்னு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு லீவும் போடுறாரு. லீவும் கொடுத்துட்றாங்க. அப்படி லீவ் போட்ட அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இவரும் படுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரண் இவருக்கும் ஒரு கனவு வருது. ஆனா அந்த கனவுல கரண் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஆனா எங்க போறாரு அப்படின்னு இவருக்கும் தெரியல. போக போக அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நரகத்துக்கே வந்த மாதிரி ஒரு உணர்வு இவருக்கும் ஏற்படுது. ஏன்னா அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது அந்த இடமே ரொம்பவே அமானுஷமாகவும் இந்த நரகத்தை நேர்ல பார்த்தா ஒரு பயம் வரல அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் இவருக்கும் கதி கலங்கி போய் நிற்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இவரு 60 மண் பார்த்துருப்பார்ல ஆபாச பேய், அந்த பேய் இப்ப இவருடைய கண்ணு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்குது. நீ பார்க்குற விஷயம் உணர்ற விஷயம் எல்லாமே உண்மைதான். அப்படி நீ மாட்டிருக்கிற இடம் சரி கிடையாது. உனக்கு ஒரு நாள் மரணம் நிச்சயம் அப்படின்னு அந்த 60 மண் கரண் இவர்கிட்ட சொல்லும்போது கரண் இவருக்கும் ஒன்றும் புரியல. கரண் இவரும் பதிலுக்கு அந்த ஆன்மா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன பண்ணேன், எனக்கே அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இவரும் பேச்சு கொடுக்குறாரு. ஆனா கரண் இவருக்கு தோன்ற விஷயம் இல்ல நம்ம கனவுல தான் இருக்கும், இது எல்லாமே கனவு தான் அப்படின்னு. ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா கனவு மாதிரி இவருக்கும் ஃபீல் ஆகல. இது உண்மையிலேயே ஒரு நரகத்துல ஒரு பேய் கூட பேசினா இப்படி இருக்கும். பேய்ன்னு சொல்றதை விட டீமன் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அந்த கரண் எப்ப இந்த ஒரு விஷயம் வந்து இது கனவா இருக்காது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் இவரையும் தொடுத்து அப்படி தொடர விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒருத்தர் ஆர் ஒரு பொருள் நம்மளை தொடும்போது ஆர் நம்ம தொடும்போது அந்த ஒரு விஷயத்த நம்மளால உணர முடியல. அதே விஷயத்த தான் கரண் இவரும் உணர்றாரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் கரண் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு அப்படி ஃபாஸ்டா நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த ஆன்மா இவரை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு நம்ம ஓடனா மட்டும்தான் உயிர் பழைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலும் வருது. அதுக்கேற்ற மாதிரி கரண் இவரும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண் இவரால வேகமா ஓட முடியாது அந்த சமயத்துல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இவருக்கும் 1-2 ஆக்சிடென்ட் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. அதுல கால்லயும் அடிபட்டிருக்கு. இந்த காலில் அடிபட்டதுனால ஒரு சில நாட்கள் வந்து இவரால தாங்கி தான் நடக்க முடியும். ஓடுற அப்படின்ற ஒரு விஷயம் அந்த சமயம் பாசிபிளே கிடையாது. ஆனா அந்த பேய் இவர் பின்தொடரும் போது தப்பிச்சாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு இவரும் ரன்னிங் ரேஸ்ல ஒரு அத்லட் ஓடுற மாதிரி ரொம்பவே வேகமா ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடும்போது இவர் உணர்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நானா இவ்வளவு வேகமா ஓடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம உடம்போட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற மொத்த சக்தியுமே வந்து ஒரு ஸ்பீடா பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம உடம்பு நம்மள புஷ் பண்ணோம். சிம்பிளா சொல்ல போனா நம்ம சியான் விக்ரம் இருமுகன் படத்துல வந்து ஸ்பீட் அப்படின்ற ஒரு மருந்து வந்து போட்டதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல அசுர பலம் கிடைக்கும் பாத்தீங்களா. சேம் அதே போலதான் கரண் இவரும் உயிரை கையில பிடிச்சிட்டு மரண பீதியில இந்த இடத்த விட்டு ரொம்பவே வேகமா இவருடைய சக்தியை மீறி ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் கரண் இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல மறைவா ஒரு இடமும் இருக்கு, இங்க போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவரும் அந்த மறைவான இடத்துக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. சரி அந்த உருவம் கொஞ்ச நேரத்துல போயிடும், நம்மளும் இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கும் தோன்ற விஷயம் இப்போ அது இங்க இருக்காதுல்ல, இந்த இடத்த விட்டு போயிருக்கோம்ல, இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வரலாம். எனக்கு என்னவோ ஒரு மாதிரி தைரியம் பிறக்குது, இந்த இடத்த விட்டு வெளியில வரலாம் அப்படின்னு தோணுது. சரி வெளியில வந்துடலாம் அப்படின்னு இவரும் பொறுமையா அந்த மறைவான பகுதியில இருந்து வெளியிலயும் வராரு. அப்படி வெளியில வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல விவரிக்கவே முடியாத ஒரு விசித்திர உருவமும் நிக்குது. பார்க்கறதுக்கு மனுஷ தோற்றத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதோட முகமும் சரி உடம்பும் சரி பார்க்கறதுக்கே அலங்கோலமா அகோரமாவும் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உருவம் கரண் இவர்கிட்டயும் வந்து இவருடைய கையில ஒரு கீறி இன்னைக்கு நீ சாக போற அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுது. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த அகோரமான உருவம் கரண் இவரை தாக்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் அவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய நகைக்கீரல்கள், உடம்புலையும் சரி முகத்திலையும் சரி நிறைய நகைக்கீரல்களும் இருந்துட்டு இருக்கு. கரண் இவருக்கும் தோன்ற விஷயம் உண்மையிலே நம்ம இன்னைக்கு சாக போறோமா, இதுதான் நம்ம கடைசி நாளா அப்படின்னு ஒரு பயத்தில் அந்த பேய்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் என்ன நினைச்சாரு என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு மிராக்கலான ஒரு அதிசயமான ஒரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு வெளிச்சமும் வருது. அந்த வெளிச்சத்துல இருந்து
ஒரு பெண்ணும் வராங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய முகத்தை வந்து கரண் இவரால் சரியாக பார்க்க முடியல. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு ஆல்ரெடி உடம்புலாம் அடிபட்டிருக்கு. அண்ட் ரொம்பவே பயத்தில் இருக்கிறதுனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மரண பீதியில் தான் இருந்திருக்காரே தவிர அங்கே எதிர்க்க வர அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு அப்பவும் தோணலை. அப்போது இங்கே இருக்கிற அந்த அகோரமான உருவம் அந்த வெளிச்சத்தில் வந்த அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்க்கும்போதும் ஒரு மாதிரி பயப்படுற மாதிரியா இல்லைன்னு தெரியல, கொஞ்சம் திணறும் ஆரம்பிக்குது. அப்படி எதிர்க்க வந்த அந்த பெண் டைரக்டா இந்த உருவத்துக்கிட்டே வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த உருவத்தை இங்க இருந்து இழுத்துட்டும் போறாங்க. ஆனா அந்த உருவம் அந்த இடத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு மறுக்கவும் ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த பெண் அந்த உருவத்தை இங்கிருந்து இழுத்துட்டு போற பெண் கரண் இவரை பார்த்து ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது என்னன்னா, என்னால் முடிஞ்ச விஷயம் இதுதான், இந்த இடத்த விட்டு தப்பிச்சிரு அப்படின்னு. அப்போதான் கரண் இவரும் அந்த பெண்ணுடைய முகத்தையும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு நான் 5 செகண்ட் டைமும் தரேன். உண்மையிலே இந்த இடத்துல இப்போ வந்துட்டு போன அந்த பிரகாசமான பெண் யார் அப்படின்னு. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 4 3 2 1 0. எனக்கு தெரியும் நிறைய பேர் தப்பாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒன்று, இந்த இடத்துல நீங்கள் கடவுளை மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கரண் இவர் ஏதாச்சும் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்க தான் வந்து காப்பாற்றிருப்பாங்க அப்படின்னு. இதில் ரெண்டுமே கிடையாது. பட் இந்த இடத்துல கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதில் பாதி உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். புரியலையேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த வெளிச்சத்தில் வந்து அந்த அகோர உருவத்தை இழுத்துட்டு போயிட்டு கரண் இவரை காப்பாற்றின பெண் வேற யாருமே இல்லை, கரண் இவருடைய இறந்து போன அம்மா. ஆமாங்க, கரண் இவர் சின்ன வயசுல இருக்கும்போதே கரண் அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கரண் அவங்க அம்மாவோட முகத்தை இப்போ ஒரு பிரச்சனையில இருந்து இவங்களை காப்பாற்றும் போது அந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்குள்ள கண்டிப்பா சந்தோஷமும் இருக்கும். அட் த சேம் டைம் சந்தோஷத்தை விட அந்த சந்தோஷமே அழுகையா மாறிதான் இந்த இடத்துல பயங்கரமா அழுதுருக்காரு. இதுக்கப்புறம் கரண் இவருக்கும் என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் இருக்காரு. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அந்த உருவம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீ சாக போற அப்படின்னு சொல்லிச்சுல, அதுக்கேற்ற மாதிரி அவருடைய உயிர் அந்த தருணமே போயிருக்க வேண்டியது. ஆனா இவருடைய இறந்து போன அம்மா அந்த இடத்துல ஒரு கடவுள் மாதிரி வந்து தம் பையனை காப்பாத்திட்டும் போயிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் விஷயத்த அவர் சொல்லும் போது எனக்கு என்ன அறியாமலே ஒரு இனம் புரியாத மாற்றம், ஒரு உணர்வு அப்படின்னு கூட சொல்லலாம், நல்லா இருந்தது. ஆனால் இவருக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கரண் அவருடைய தம்பிக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா தம்பி சின்ன பையன், இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அவனும் பயப்பட போகிறான். அண்ட் இதன் மூலியமா அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கரண் இவரும் தனக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்த அவரோட தம்பிக்கு சொல்லவே இல்லை. ஈவன் கரண் அவங்க அம்மாவோட ஆத்மாவை பார்த்தா அந்த ஒரு விஷயத்த கூட தம்பிக்கிட்ட சொல்லலை. ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் அம்மாவை பற்றி சொன்னால் கண்டிப்பாக தம்பி ஃபீல் பண்ணுவார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கரண் இவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அப்போ தம்பி இவரு கை குழந்தைன்னு தான் சொல்லணும். சொல்ல போனா கரண் அவங்க தம்பி அவங்க அம்மாவை பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அம்மாவை பத்தி சொன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, சேம் அதனால தான் இவரும் சொல்லலை. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கரண் இவரும் வழக்கமா அவருடைய ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அது என்னன்னா, மறுபடியும் அந்த 6 டீமன் நம்மள ஏதாச்சும் தொந்தரவு பண்ணுமோ அப்படின்னு. சரி எதுவுமே ஆகாது அப்படின்னு இவரும் தூங்குறாரு. ஆனால் அந்த நைட்டு மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அவரோட லைஃப்ல அந்த பிரச்சனைகள், அந்த 6 டீமனால வர பிரச்சனைகள் எதுவுமே வரதில்லை. கடைசியா அவங்க அம்மாவே வந்து அந்த பேயை கையோட என் பையனை நீ தொந்தரவு பண்ற அப்படின்னு அடிச்சு அப்படியே வலிச்சு தூக்கிட்டும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் கரண் இவருக்கும் இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை வரல. இப்போ கரண் இவரோட லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் கரண் இவரோட லைஃப்ல இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கரண் இவரோட லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது, குறிப்பாக கடைசியாக கரண் இவருடைய இறந்து போன அம்மா வந்திருப்பாங்களே, இந்த இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் ஃபீல் ஆயிருக்கு? சொல்ல போனால் நான் ஃபீல் பண்ண அந்த வினோதமான உணர்வு உங்களுக்கும் ஃபீல் ஆச்சா? அது என்ன ஏது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இன்சிடென்ட் ஓவர். இந்த இன்சிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஸ்டார்டிங்கில் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த அமானுஷமான ஆண்ட்ரம் படம் இதை தேட்டரில் பார்க்கும்போது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆண்ட்ரமை பற்றி ஃபர்தராக ஃபுல் டீட்டெயிலும் ஒரு வீடியோவில் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆண்ட்ரம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படியே ஆண்ட்ரம் அப்படின்னு டைப் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன உணர்றீங்க, அந்த வினோதமான உணர்வையும் தனியாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன்
பண்ண மறக்காதீங்க. என்னங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? எனக்காக பண்ணிட்டு போங்களேன். அப்போ தானே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான இன்சிடென்ட்லாம் உங்ககிட்ட என்னால் கொண்டு வர முடியும். ஸோ கொஞ்சம் பார்த்து என்னென்னு பண்ணுங்க. அப்படியே இந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை வழக்கம் போல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்